Hello friends, welcome back to our channel. Happy Varum! So பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ வந்து எடுக்கிறேன். ஒரு ஸ்மால் பிரேக் அப்புறம் அகைன் வந்து நம்ம சேனல்ல வீடியோ பாப்பீங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நிலானிகா குட்டிக்கு வந்து இயர் பெயின் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸா பயங்கரமா குழந்தை வந்து சஃபர் ஆயிருந்தா. காது வலினா எப்படி இருக்கும், நமக்கு சும்மா லைட்டா வலி இருந்துச்சுனாலே தாங்க முடியாது. அவளுக்கு வந்து நல்லா இயர் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. கிளைமேட்டா இல்லை காதுக்குள்ளே குளிக்கும் போது தண்ணி போயிடுச்சா என்னன்னு தெரியல, பட் நல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அவளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து இப்போ தான் ஓரளவு ஓகே ஆயிருக்கா. ஸோ அதனால் எந்த வீடியோஸ் எதுவுமே நான் வந்து பண்ணல. அவள் கூடயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே வந்து போயிடுச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோஸ் போடல. ஸோ இதுதான் இந்த குட்டி பிரேக்குக்கான ரீசன், ஓகேங்களா? அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளாக் அதுதான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. மெயினாக நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஏர்ஃபால்க்கு வந்து ரோஸ்மெரி ஆயில் வந்து அப்ளை பண்ணி போட்டிருந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்ற மாதிரி சின்னதாக போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த சில்வரில் வந்து மைக்ரோவேவ்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ அது வந்து வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே, நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். எப்பயும் வச்சதில்லை, குட்டி கப்பில் அப்படியே வச்சுட்டேன். ஓகே, நான் அது வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி கவி அந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரோஸ்மெரி ஆயில் அப்புறம் ரோஸ்மெரி வாட்டரும் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இது ரெண்டும் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படியும் வந்து கேட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸில் வந்து என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. ஸோ ஒரு லாங் வீடியோவில் ஆக்சுவலாக என்னோட ரோஸ்மெரி ஆயில் காலி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து அதை ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஸோ அப்படியே உங்களுக்கும் என்னோட மெத்தட் என்னன்ட்டு நான் வந்து காட்டுறேன். அண்ட் கூடவே கிட்டத்தட்ட ஒரு 3 monthsக்கு மேலே நான் ரோஸ்மெரி ஆயிலும் அந்த வாட்டரும் யூஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு தான் உங்க கூட அப்படியே சொல்லிட்டே நான் வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, என்னோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆயில்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன். குக்கிங்கில் வந்து எனக்கு ஒரே ஆயில்லையே குக் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஸோ விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக ஆயில் வந்து அப்பப்போ மாற்றி ட்ரை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர் மாஸ்க், அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்கெல்லாம் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணிகிட்ருப்பேன் வீட்டில். ஸோ அதுக்காகவும் நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில் வந்து வச்சுருப்பேன். நீங்களும் என்ன மாதிரி நிறைய விதமான ஆயில்ஸ் ட்ரை பண்ணுறது பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கோகோனட் ஆயில் வச்சு தான் ரோஸ்மெரி ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோகோனட் ஆயில் பார்த்திங்கன்னா இங்கே ஜெர்மனியில் நான் ரெவே, அதுக்கப்புறம் லீடில்னு ஒரு ஷாப் இருக்கும். ஸோ இந்த 2 சூப்பர் மார்க்கெட்டோட கோகோனட் ஆயில் தான் வச்சுருக்கேன். ப்ரீவியஸாக ரெவேவோட கோகோனட் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து தீரப்போகுது, அதனால் லீடிலேருந்து கோகோனட் ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்மளுக்கு மெயினாக தேவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பாத்திரம் தான் தேவை. ஏன்னா நம்ம இன்றைக்கி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம ரோஸ்மெரி ஆயில் வந்து செய்ய போகிறோம். அண்ட் உண்மையாக இந்த ஏர்ஃபால்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வந்து இருக்குது. இவ்வளோ ஏர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொட்டுது. என்னோடய போஸ்ட்மார்ட்டம் ப்ரெக்னென்சியில் கூட இந்த அளவுக்கு முடி கொட்டி நான் பார்க்கலங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே மூவ் ஆனதுலேருந்து முடி கொட்டுது. வாட்டர் சேஞ்சா, வெதர் சேஞ்சா, ஒன்றுமே வந்து புரியலை. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து நம்ம எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ரோஸ்மெரி ஆயிலுக்கு வந்து நான் போனேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. ஸோ மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நமக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1 monthக்கு வர அளவுக்கு நான் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணுமோ நீங்கள் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஸ்மெரி பிளான்ட்டு. இங்கே ஜெர்மனியில் இந்த மாதிரி ரோஸ்மெரி வந்து பிளான்ட்டாகவே கிடைக்குது. ஸோ நான் பிளான்ட்ஸ் மாதிரியே வாங்கிட்டேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தனித்தனியாக லீவ்ஸ் வந்து கட் பண்ணி கொஞ்சம் பேக்கெட்ஸில் வந்து சேல் பண்ணுறாங்க. பட் அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் நான் பிளான்ட்டாக தான் எப்பயுமே வாங்குறது. இது வந்து என்னோட 3வது பிளான்ட்டு. அவ்வளோ வந்து ரோஸ்மெரி ஆயிலை கடந்த 3.5 மாதம் கிட்ட நல்லா யூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் இந்த பிளான்ட் வந்து என்னன்னா நீங்கள் ஒன்ஸ் கட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா இது வளர மாட்டுது. எனக்கு கார்டனிங் பற்றி தெரியல, பட் இது கட்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை ஆகிட்டு அப்படியே இந்த பிளான்ட் போயிடுது. ஸோ புதுசாக வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா
நானே வந்து இதை ஒழுங்காக பராமரிக்காமல் வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெக்டிக்காக போச்சு, அதனால் வாட்டர் ஊற்றுறதெல்லாம் வந்து விட்டுட்டேன். ஸோ இது வந்து பாதி ட்ரை ஆகிடுச்சு, பாதி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை ரோஸ்மெரி லீவ்ஸ் எல்லாம் வச்சு கூட ஆயில் பண்ணுறாங்களே, அதனால் நானே அப்படி சொல்லி மனசை தேத்திருக்கிறேன். பட் இந்த ட்ரை லீவ்ஸும் வந்து நம்ம நல்லாவே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி எல்லோரும் ட்ரை லீவ்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணி நான் பார்த்தேன் நம்ம ஊரில் இருக்கவங்கலாம். பட் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் லீவ்ஸ் வச்சு தான் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கூட சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாமும் நான் ஆட் பண்ணுறேன், அதுவும் வந்து என்னன்னு வந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த லீவ்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பேட் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம பாயில் பண்ணிகிட்ருக்கோம்ல அந்த ஆயிலில் வந்து போடணும். நல்லா பேட் ட்ரை பண்ணுங்கள். தண்ணியோடு போட்டிங்கன்னா நல்லா சலசலன்னு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா பேட் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த ஆயிலில் வந்து போடுங்க. ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ரோஸ்மெரி ஆயில் ட்ரை பண்ணும்போது வெறும் கோகோனட் ஆயிலும் ரோஸ்மெரி லீவ்ஸும் மட்டும் தான் போட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு அந்த ரோஸ்மெரி ஆயில் செட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் 2 டைம்ஸாக நான் வந்து இதில் ஃபெனுக்ரிக் வந்து கொஞ்சம், அதாவது நம்ம வெந்தயம் போட்டு தான் நான் வந்து லாஸ்ட் 2 டைம்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் வந்து வெந்தயம் வந்து நல்லா கோல்டு பிடிக்கும்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கோல்டு பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லு நிலா. உன்னோட காது வலி எப்படி இருக்கு? காது வலி சரியா போயிடுச்சா? இங்க வா. எந்த காது வலிச்சது உனக்கு? இப்ப குட் ஆயிட்டாளா நிலா? சூப்பர் கியூட் ஆயிட்டாளா? அமுக்கிட்டா வலிக்குதா? சரி, கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். ஓகேவா? ஓகே டன். காது மெடிசன் போடணுமா? காது மெடிசன் அப்புறமா போடலாம். ஓகேவா? ஆமா, இப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. நிலா வந்து சூப்பரா வந்து குணமாயிட்டான். வாய் மெடிசனும் இல்லை, காது மெடிசனும் இல்லை, எந்த மெடிசனும் கிடையாது. இதுக்கப்புறம் நிலானிகா வந்து சூப்பர் ஆயிட்டா. அதனால ஓகேவா? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு? கேரட் வேணுமா? சரி, ஓகே டன். நான் வந்து ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த நிலானிகா குட்டி வந்து பார்த்திங்கன்னா சரியான பிக்கி ஈட்டருன்ட்டு. பட் அதில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கவி நிலா வந்து என்னெல்லாம் சாப்பிட்றான்ட்டு நாங்கள் வீடியோவில் பார்க்குறோம், நீங்கள் அவளையே வந்து பிக்கி ஈட்டர்னு சொன்னீங்கன்னா என் குழந்தையெல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நல்லாவே புரியுது. பட் நான் வந்து ஏன் நிலானிகா பிக்கி ஈட்டர் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா 3.5 இயர்ஸ் வரைக்குமே நிலானிகா குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஒன்றுமே சாப்பிட மாட்டா. ஒன்றுத்தையும் நான் பார்த்து வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டா. ஸோ அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஒரு 4-5 இருந்துச்சுன்னா அதையே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நானுமே அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து நல்லா கோத்ரூ பண்ணியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தான் தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கிறோம் அவளோட ஃபுட் ஹேபிட்ஸ்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஸ்டேஜ், நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். அவள் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து இந்தியாலாம் கிளம்பி போயிட்டு ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணி, அப்புறம் எங்கள் மாமாவும் நானும் தனியாக கார் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குழந்தைய சாப்பிடவே மாட்டுது அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக அழுத ஒரு ஸ்டேஜ்லாம் கூட இருக்குது. பட் நான் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் சொன்னது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி சோஷியல் மீடியா ஒரு யூடியூப்னா நம்மளோட பாசிட்டிவ் சைட் தான்
தானே வந்து காட்டுவோம். மோஸ்ட்லி நெகட்டிவ் சைட்ஸ் வந்து சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தெல்லாம் கம்பேர் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தை சாப்பிடும் அப்படின்னு ட்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதிலேருந்து நிறைய சேஞ்சஸ் வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நிலானிகா குட்டி ஆல்மோஸ்ட் எல்லா ஃபுட்டுமே வந்து சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் வந்து அவளை மோல்டப் பண்ணியிருக்கிறோம். அவளுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அந்த ஃபுட்டு மேலே வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ உங்கள் குழந்தைங்கள வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நமக்கும் வந்து சில பல சேஞ்சஸ்லாம் தேவை. ஸோ அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி தான் இப்போ நிலானிகா குட்டி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி எல்லா ஃபுட்டையுமே வந்து சூப்பர் டூப்பராக வந்து டேஸ்ட் பண்ணுறா, சாப்பிட்றா, போகிறா எல்லாமே. ஸோ இதுதான் ஒரு குட்டி ஸ்டோரி. ஓகே, ஸோ ஃபைனலாக நிலானிகா குட்டிக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வந்தாச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து நிலானிகாவோட டெய்லி ரொட்டீன், நிலானிகாவோட ஃபுட்லாம் வந்து போடுங்க கவி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோவா, அதை பார்க்கும்போது நான் எங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக போடுறேங்க. ஒரு வீடியோ வந்து அவள் தான் மெயின் கேரக்டராக வச்சு பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம். ஒன்று அவள் வந்து நிற்க மாட்டான். அண்டு என்னோட வீடியோஸ்க்காக குழந்தைய வந்து எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றது எங்களோட 2 பேரோட டிசிஷனுமே. ஸோ அவள் என்னமா இருக்காளோ அப்படி தான் நான் இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இப்போ நல்லா வளர்ந்துட்டா. அவள் என் கூட சேர்ந்து நல்லா விளாகும் பண்ணுறா. மேபி நான் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுறேன். அவளோட டெய்லி என்ன சாப்பிட்றா, அவளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கண்டிப்பாக ஒரு வீடியோ வாட்ச் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? ரோஸ்மேரி வாட்டர் வந்து எப்படி பண்ணுறதுன்ட்டு குயிக்காக பார்த்துக்கலாம். 2 minutes தான் அது. ஏன்னா இந்த வாட்டர் வந்து நல்லா சலசலன்னு கொதிக்குது. ஓகே, ஸோ இப்போ ரோஸ்மேரி வாட்டர் வந்து நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்ய போகிறேன். ஹைட்ரோசால் மெத்தட்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப வேலை கொடுக்குங்க. ஸோ அதனால் நான் இதை மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணிருக்கேன். ஸோ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு அது பாயில் ஆகுது. ஸோ பாயில் ஆகிட்ட பிறகு நம்ம இதில் ரோஸ்மேரி லீவ்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ 2 விதமான லீவ்ஸையும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் போட்டு ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி ஆயிலும் ரோஸ்மேரி வாட்டரும் வந்து பாயில் ஆகிட்டு இருக்குது, ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 3.5 months வந்து இது 2த்தையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சா கவி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஏர்ஃபால் ரெடியூஸ் ஆச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நல்லாவே ஏர்ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. பட் இதை மட்டுமே நான் டிபெண்ட் பண்ணி சொல்ல மாட்டேன். ஏன்னா இது கூடவே நான் வந்து நிறைய சேஞ்சஸ் என் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வந்திருக்கிறேன். ஏர்ஃபாலுக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நல்லா ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருக்கும் என்கிட்ட. நிறைய வெஜ்ஜீஸ் சாப்பிடுவேன், தண்ணி நிறைய குடிப்பேன். ஸோ கொஞ்ச நாளாக ஜெர்மனி வந்து இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுல அதெல்லாம் மிஸ் பண்ணேன். பட் திருப்பி ரொட்டீனில் வந்து இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணேன். மேபி அதனாலையும் ஒரு மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். ப்ளஸ் சைட் பை சைட் இதையும் நல்லா வந்து நான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ரோஸ்மேரி ஆயிலை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஹாப்பியாக இருங்க, கண்டத்தையும் போட்டு யோசிக்காதீங்க, அப்புறம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகுது. இந்த ரோஸ்மேரி ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே எஃபெக்ட் கொடுத்துச்சுன்னு தான் நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா சொல்லுவேன். ஓகே, ஸோ இது 2த்தையும் நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, ரோஸ்மேரி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 வாட்டி யூஸ் பண்ணுவேன். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour தலையில் நல்லா போட்டு லைட்டாக மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே வச்சுட்டு 1 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். இந்த ரோஸ்மேரி வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஹேரில் வந்து ஸ்கேல்பில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட ரோஸ்மேரி ஆயில் ரொட்டீனை. ஓகே, ஐயோ, ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்காக வந்திருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கார் வாங்கி இருக்கிறோம். அதுக்காக இப்போ ஏதோ பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக ரிட்டர்ன் கொடுக்குறோம். அதை வந்து என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு, என்ன கார் வாங்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் விளாக்ல ஷேர் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த விளாக் வந்து போடுறேன். நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் போடுறேன். பட் இப்போ வந்து நாங்கள் காரை ரிட்டர்ன் கொடுக்குறோம். அதுக்காக ஆள் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க கூட போனோம். நீங்களும் வாங்க. அப்படியே கேமராவை திருப்பி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, வண்டி வந்துருச்சு கார் எடுத்துகிட்டு போக. ஸோ ஒர்க் கொஞ்சம் இருக்குது, நான் போயிட்டே வரேன்.
ஃபைனலி காரோட வேலைலாம் முடிஞ்சாச்சு. என்ன சம்பவம் ஆச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு நான் ஃப்யூச்சர் விளாக்ஸில் வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கார் வந்தப்போ நாங்கள் விளாக்ஸ் எல்லாம் எடுத்தோம், வீடியோஸ்லாம். பட் வந்து இப்போ அது ரிட்டன் கொடுக்குறோம். அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அந்த வீடியோவுன்னு தெரியல. பட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக கண்டிப்பாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த விளாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலானிகா குட்டியோட கொஞ்சம் ஸ்டடி டைம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெயிண்டிங், கலரிங் இந்த ஒர்க் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, வாங்க. நம்ம ரெடி பண்ண ரோஸ்மெரி ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு க்ரீன் கலரில் மாறி இருக்கு பாருங்கள். ஸோ இதை எடுத்து நம்ம அப்படியே வடிகட்ட வேண்டியது தான். நான் இந்த கிளாஸ் ஜாரில் வந்து ஆல்ரெடி கோகனட் ஆயில் தானே இருந்துச்சு, இதுலேயே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்க போகிறேன். யூஸ்வலாக ஸ்ட்ரெயின் பண்ணாமையும் வைப்பேன் நான், அதோட எசன்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு. பட் என்ன ஆகும்னா, நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணாமல் வைக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு 1 மந்த்துக்கு வச்சுக்க போகிறீங்க, இல்லை 2 மந்த்ஸ்க்கு இந்த ஆயிலை வைக்க போகிறீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு வைங்க. இல்லைனா அதில் வந்து ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணி இன்றைக்கி ஊற்றிக்க போகிறேன். சரி, இது புடிடா, புடி, அம்மா ஹெல்ப் பண்ணு. ஓகேவா? இந்த லீவ்ஸ் பேர் என்ன நிலா? எல்லோ கலர். எல்லோ கலர். எல்லோ கலர். ஓகே, இந்த லீவ்ஸோட பேர் என்ன? எல்லோ கலர். ரோஸ்மெரி லீவ்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லீவ்ஸோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், சாஃப்டாக ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. ஓகே, இது என்னது? இதுவா? ஆயில். கிட்டத்தட்ட ஒரு 400 ml. அம்மாவோட ஆயில், டேடியோட ஆயில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 ml வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இதை நீங்கள் வந்து வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோஸ்மெரி வாட்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் உல்வர்த்ன்ற ஒரு ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் டைப் ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு 20 minutes அந்த ரோஸ்மெரி வாட்டரை வந்து சிம்மில் வச்சு பாயில் பண்ணியிருப்போம். கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கிட்டோம். அந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 40 minutes ஆச்சு ப்ரிப்பேர் ஆக. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. அண்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கேல்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்படி தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி குட்டீஸ் வீட்டில் இருந்தா வீடு எப்படி இருக்கு பாருங்க. நிலானிகா குட்டியோட பர்த்டே கிஃப்ட்ல இதுவும் ஒரு பர்த்டே கிஃப்ட். நான் வந்து வீடியோவில் காட்டியிருக்க மாட்டேன். இந்த டென்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் தான் மேடம் வந்து முக்காவாசி நேரம் இருப்பாங்க. ஸோ இது வந்து நல்லா கிட்ஸை என்கேஜ் பண்ணுது. இது நாங்கள் எந்த வெப்சைட்டில் வாங்கணும்னு எனக்கு தெரியல. நான் வந்து லிங்க் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே வா, உன்னோட வீட்டை காட்டுவா. ஸோ இது மேலே வந்து இந்த மாதிரி லைட்டிங்ஸு சைட்லலாம் நாங்கள் தொங்க விட்டோம். ஆனால் சைடில் தொங்க விடும் போது இவ பிடிச்சி இழுத்துறா, எதனா ஒன்று பண்ணிடுறாளா, அதனால மேலே வந்து ஃபுல்லத்தையும் வச்சுட்டோம். இங்கே வந்து ஆன் பண்ணி காட்டு, இங்கே ஆன் பண்ணி காட்டு. இங்கே பாருங்க வாரா. இது யாரோட வீடு? இங்கே பாருங்க. ட்ரை பண்ணு. அழகா இதோட வந்து நாங்கள் செட் பண்ணிட்டோம். ஸோ இதில் தான் முக்காவாசி உட்காந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க மேடம். என்னது? வெல்கம் டு மை ஹவுஸா? ஸோ எல்லாரும் நிலா வீட்டுக்கு வந்துருங்க.
இதுதான் நிலாவோட வீடு. இதுக்குள்ள நிறைய டாய்ஸ்லாம் வச்சிருப்பா. பட் வந்து இப்ப வெறும் தலைக்காணி மட்டும் போட்டு உக்காண்டிருக்கான். ஹலோ பாய். ஸோ அழகா இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 45 யூரோவோ என்னமோ வந்துச்சு. இந்த டென்ட்டோட ப்ரைஸ் வந்து 45 யூரோ. வெப்சைட்டில் வந்து லிங்க் எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். யாருன்னா வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸும் இருக்கு. நீலா விண்டோவில் பாரு, விண்டோவில் பாரு. ஹலோ ஹாய். ஸோ விண்டோஸ் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த டோர், இந்த ஸ்க்ரீனை வந்து லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாட்டும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக கிட்ஸ் வந்து சூப்பராக இதில் என்கேஜ் ஆகுறாங்க. நீங்களும் வந்து வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புதுசா எதனா வாங்கி கொடுத்து இவங்களை வந்து சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாய்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி வாங்கி கொடுத்தா கொஞ்சம் ஈஸியா வந்து சமாளிச்சிடலாம். ஏன்னா ஒரு 2-3 பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல, எப்படி கவி இப்படி வந்து சமாளிச்சிட்டு இருக்கிறீங்க, இங்க பாருங்க எப்படி கவி சமாளிச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஒய் பிளட் சேம் பிளட் மாதிரி தான் இவ்வளோ வந்து பண்ணிட்டு இருப்பா. பட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி போர்டு, இந்த மாதிரி வந்து டாய்ஸ் எல்லாம் வந்து நல்லா அவளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி இவங்களை வந்து சமாளிக்கலாம், நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம். கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக வந்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கப்புறம் உருப்படியாக நிறைய அடிக்கடி விளாக்ஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு ஃபினிஷிங் முடிச்சுக்கிறேன்டி. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிலானிகா குட்டி சமத்து குட்டின்னு சொன்னீங்கல்ல, இங்க பாருங்க இப்படிதான் இருக்கும் ஒரு வீடியோக்கும் பின்னாடி எஃபோர்ட்ஸ். ஓகே பாய். ஓ கண்டடி. ஐயோ பாய் சொல்ல. பாய் வேணா ஹாய் சொல்ல. பாய். ரியாலிட்டியா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பை வந்து நான் அட்டாச் பண்றேன். ஸோ இப்படிதான் ரியாலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ பாய் சொல்ல நிலா. பாய். ஓகே ஹாய். நான் இதோட கட் பண்ணி எடிட் பண்ணி வீடியோ முடிச்சிடுவேன். நீ பாட்டுன்னு பேசிட்டு வீடியோக்கு. Hi.